ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பது எஃப்எஃப்இ தமிழ் கேமர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூம். கைஸ், நீங்கள் எல்லோரும் சிட்டி ஸ்கைலைன் கேம் விளையாடிருப்பீங்க. பட் அது விளையாடுறதுக்கு உங்களுக்கு பிசி அல்லது லேப்டாப் தேவைப்படும். மொபைல் ஆனால் அந்த கேம் இல்லை. அதே மாதிரி சிமிலராக ஒரு கேம் வச்சுருக்கேன். அந்த கேம் பேரை என் ஃப்ரெண்டு சொல்லுவான் உங்களுக்கு. ஹாய் गाइस, இந்த கேம் பேரு தியோ டவுன். இவன் யாருன்னா என் ஃப்ரெண்டு. உங்கள் எல்லாத்தையும் என் வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தா இவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போதைக்கு மறக்காமல் இவன் யாருன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வெல்கம் டு தியோ டவுன். காய்ஸ், நான் அந்த நாட்டுக்கு நான் தான் கிங்கு. எல்லாமே நான் தான் அந்த நாட்டுக்கு. அதனால் நான் எங்கே இடனாலும் எங்கேனாலும் வச்சுக்கலாம். டு ப்ளே. டே ஏதாச்சும் சொல்லணுமா? गाइस, இந்த கேம் வந்து செமையாக இருக்கும், விளையாட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் गाइस. ஃபஸ்ட்டு வந்து அதாவது இந்த இடத்துல வந்து வீடு கட்டிக்காங்க, அதான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து ரோடு போடணும், அதாவது வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரோடு. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு சிட்டி. ஓகேவா गाइस? இடத்த நான் வாங்கியிருக்கு. ஓன் சிட்டிங்க, மை சிட்டி. யார் சிட்டியாக இருந்தால் என்னடா, எல்லாம் நாம சிட்டி தான். சொல்லுவோம் காய்ஸ். ஒன்று விடுதலுங்க காய்ஸ். இதான் நம்ம ஊர்லேருந்து அங்கேருந்து வருவாங்க இங்கே. இப்போ நம்ம ஊருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து சோலார் பேனர் அதை ஃபஸ்ட்டு ஒயர் இழுத்து உடனே நேரம் நம்ம சிட்டி கரண்ட் வரைக்கும் எடுக்கணும். பேசிக்னால அவங்களே எல்லாம் சொல்லிடுவாங்க. இதுவும் டேங்க் ஊருக்கு தண்ணிக்கு தேவைக்கு. இது வந்து அண்டர் வாட்டர் லைனு, அதாவது இந்த இடத்துக்குலாம் இதை போட்டால் இந்த இடத்த வரை தண்ணி போகணும்ல, அதுக்காக தான் கைஸ். இது பெருசாக எழுத்தணும் இங்கேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான் கைஸ். குட் ஒர்க் காய்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா காய்ஸ்? இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கைஸ். அதாவது எதுனாலும் நம்ம இந்த சிட்டியில் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி, அதாவது நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் இல்லை, வேலை இல்லை, ஒரு கம்பெனி வச்சு கொடுக்கும். கம்பெனி தயாரிக்கு ஸ்மால் பார்க் ஒன்று இருக்குதான். நான் இப்போ நம்ம எத்தனை இருக்காங்க, ஒரு 49 50 பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்க 50 பேரையும் இன்னும் பெருக்கிக்கிட்டே போகணும். சிட்டி நிறைய கட்டி அது சோகமாயிட்டாங்கன்னா சிட்டி விட்டு எல்லோரும் போயிடுவாங்க. கம்பெனி இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டேன். அது மாதிரி நம்மளை பிடிச்சிருக்குன்னா 57% மட்டும் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு காய்ஸுக்கு. இல்லையா மொத்த பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவான்லே. 0 கொண்டுனா 57 பேருக்கு தான் நம்மளை பிடிச்சிருக்கு. அதான் அந்த இது சொல்லுது, பர்சன்டேஜ் போட்டு சொல்லுதாண்டு காய்ஸ். இது உங்களுக்கு சொன்னால் ஒன்றும் புரியாது. எனக்கே இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மண்டே குழப்பிட்டு, இப்போ சொன்னால் எல்லோரும் மண்டே டென்ஷன் ஆயிரும். அதனால் அப்போ கடைசியாக சொல்லிக்கிறேன் காய்ஸ். அதுக்குள்ளே 17 பீப்புள்ஸ் நம்ம இதில் வந்துட்டாங்கோ காய்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக கம்பெனி இருக்குது. கார் நிறுத்திருக்குல்ல, அது ஃபுல்லாக கம்பெனி வேலைக்கு இங்கேருந்து வந்துக்கணும். அது வந்து நம்ம சின்ன ஒரு ஊர் மாதிரி. இதுதான் நம்ம மொத்த ஊருமே. இப்போ வந்து என்னை கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாகலான்னு நினைக்கேன் நம்ம நகரத்தை. இவ்வளோ காடு பண்ணிக்கலாம். ஆனால் நான் காசு தான் போகும். கீழே இருக்கலாம் 45 7Kன்னு. அதான் மணி. அது மொத்தமும் காலி ஆகிட்டுனா ஒழிக்க முடியாது. 20,000 20K. அது மாதிரி காய்ஸ். இதான் நம்ம ஸ்மால் நகரம். இப்போ இங்கே தண்ணி தேவைப்படுது. அதுக்கு வந்து இங்கே டேங்க் வைக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. வாட்டருக்குள்ளே போயிட்டு அந்த ரூட்டு பார்த்துருக்காரு, வாட்டர் பைப்பு அதை வந்து இங்கே வரைக்கும் இழுத்து விட்றணும். வரைக்கும் இழுத்து விட்டா அந்த புல் கலரில் இருக்கல, அதுக்குள்ளே தண்ணி போகிற இடம், அது வரைக்கும் தான் தண்ணி இருக்குன்னு அர்த்தம் கைஸ். गाइस, அதே மாதிரி இந்த கேம் மொபைல்லே இருக்குது, நீங்கள் விளையாடிக்கலாம். செம ஜாலியாக இருக்கும் இந்த கேம் விளையாட. அதே மாதிரி இந்த கேமுக்கு வந்து பேக்ரவுண்டு இந்த இது அதாவது கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே குறையதான் இருக்கும். ஏன்னா அந்த கேம் மாதிரி ரொம்ப சிமிலராக பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துக்கூடாது சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கான விளையாட. அதே இது சிமிலராக இருக்கும் அப்படியே. அதே மாதிரி கைஸ் நம்ம முடிஞ்ச லெவலுக்கு
நம்மளோட சிட்டியை பில்டப் பண்ணி பெருசாக மாற்றணும். ஏன்னா சிட்டிலேருந்து நம்மளுக்கு காசும் வரும். இது ஃபுல்லாக இது கைஸ். இது கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். என்ன பண்ணலாம் கைஸ்? அதே மாதிரி இந்த இதில் இதுவும் இருக்குது. அதாவது இது நம்ம கிராஃபிக்ஸும் மாற்றிக்கலாம், டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு இதான் இந்த மாதிரி இருக்கும். கேமே அப்படி இந்த டிசைனில் வந்துடும். கைஸ் இதில் எது போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காம போட்டுரும். அதே மாதிரி இந்த கேமில் மேப்பும் இருக்குது. மேப்புக்கு இப்போ எல்லாமே இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு விளாடலாம். அது ஜாலியாக இருக்கணும் விளாட. காய்ஸ் அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட அழிவுகளும் வரும். அதாவது இப்போ புயல் வரும், பனி பொழியும், அந்த மாதிரி எஃபெக்ட்டும் இருக்குது இதில். ஃபார்மிங் கைஸ், ஃபார்மிங் லேண்டு. அதாவது இங்கே வந்து விவசாயம் பண்ணால் அதுலேயும் நம்மளுக்கு காசு வரும். பீப்புள்ஸுன்னு கொஞ்சம் வருவாங்க காய்ஸ். 200 பேர்கிட்ட தொட போகிறோம் நம்ம. இன்னும் 4 பீப்புள் மட்டும் தான் தேவை. சந்தோஷம் மட்டும் கூடயே முடக்கு. வெறும் 58 மட்டும் தான் இருக்கு காய்ஸ். எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நீ வெறும் ஒரே ஒரு பார்க் கட்டி விட்டா. பார்க்கா உறுப்புலாம் இருக்க வேண்டாமா? காசு யாரா கொடுப்பா? இல்லை இந்த விஷயம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு எல்லாமே காசு ஏகப்பட்டது போகும். என்னடா இது, எவனை கேட்டாலும் காசு காசுங்கய்யா. அதான் 43.5K இருக்குல்ல, அதை வச்சுட்டு இருக்க வேண்டியது. ஏகப்பட்ட விஷயம் கட்ட வேண்டியது இருக்குடா. வெயிட் பண்ணு, பொறுமையாக சொல்லி. நீ சொன்ன மாதிரி ஊருக்குலாம் பார்க்க கட்டிடும் காய்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாட்டும் ஒன்று பண்ணுமே. மழை வேறு பெய்யாட்டு. த பவர் பிளான்ட் இஸ் ஓவர்லோடு காய்ஸ். ஒன்றும் என்னாச்சுன்னு சொல்லுடா காய்ஸ். அதாவது நம்ம சிட்டியில் எல்லாருமே கரண்ட்டை ஓவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒன்று பத்தாதான். அதனால இதில் வந்து இப்போ வந்து வெண்டு மில் வைக்க சொல்லுதான்லே இந்த இடத்துக்கு. நான் புதுசாக வந்துருக்குல்ல, ஏங்கப்பா காசு அத்துட்டு போகுது காய்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தை கட்டி முடிச்சிருவான்ல வெண்டு மில்ல காய்ஸ். அதே மாதிரி கீழே இருக்குல்ல, 30ஆம் தேதி 2வது மாதம் அந்த மாதிரி. அதில் வந்து டைமை நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம், கூட்டிக்கலாம். இல்லை மொத்த அழுட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருதான். இப்போ நம்ம கெட்டது வந்து அதாவது குப்பள்ளி போடுற இடம். டே ஆமாம், ஒன்று கேட்க ஜாலியாக்கு இதுக்கிட்டு கிட்டதே ஊருக்கிட்ட. இங்கே யாருக்கு பிரச்சனை வராதாங்க இதால். நானும் இங்கிட்ட இருந்து ஓடிடுவேன் வீட்டை கழிவிட்டு. அந்த லெவல் டீட்டிங்லாங்க இருக்காதுடா. அவ்வளோலாம் டீட்டெயிலாக இருக்காது இந்த கேமு. அப்படி தான் நினைக்கேன் காய்ஸ். அதே மாதிரி இப்போ கெட்டி முடிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் விண்டு மில் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் தான். சோலார் பேனல் அது மாதிரி சோலார் பேனல்லையும் நம்ம வில்லேஜுக்கிட்ட கட்டக்கூடாது. சரி, வில்லேஜுக்கு மாதிரி நம்ம ஊருக்கிட்ட. ஏன்னா அதுலேருந்து ஓவராக சவுண்டு வரும். அதனால் கைஸ் பாம்பு கட்டி முடிச்சாச்சு, ஃபுல்லாக கட்டியாச்சு கைஸ். 278 பீப்புள்ஸ் நம்ம இதில் இருக்காங்கோ. சந்தோஷம் மட்டும் கூடயே முடக்க வந்துக்கு. அது மாதிரி இல்லை, நம்ம வந்து பவரையும் கூட்டிக்கலாம். ஓவராக வேலை செய்ய, ஓவராக சுற்றணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சுற்றணும் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக இறச்சலாக இருக்கிற மாதிரி. அதான் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி முடிச்சிடலாம் போல இந்த இடத்த. அம்மாடா இன்னும் கொஞ்ச நேரம் கட்டி முடிச்சிடானுங்க. இங்கே பாரு 57 தானே இருக்குது. அப்படியே 100க்கு பேர் மாதிரி இது. அப்படியே அவ்வளோதான் முடிய போகுது. முடிச்சுட்டு என்னடா சொன்னேன் சந்தோஷம் ஏதோ 100க்கு போகணும். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்ல, இன்னும் 6 தான் இடம். அங்கேருந்து இங்கே வாட வருதான் போச்சா. இதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், என் பேச்சு தான் கேட்டிருக்கணும். அண்ணன் சொன்னால் கேட்கணும். நான் அந்த லெவல் டீட்டிங்காக இருக்காதுன்னு நினச்சேன்டா. இதுன்றா இப்படி சொல்லுதானே. இப்போ மொத்தத்தையும் இடிக்கணுமோ? ஆமாம், வேறு வழியில் மொத்தம் இடிச்சாகணும். போச்சுடா, கஷ்டப்பட்டு கட்டினது இடிச்சாச்சு. ரிமூவரை வச்சு மொத்தத்தை ரிமூவ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் தூரம் தள்ளி கட்டும் மறுபடியும். காசு தாண்டா வேஸ்ட்டாக போகுது. ஆட பில்டு பாதி தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 8000க்கு எடுத்தோன்னா 4000 தான் கிடச்சிருக்கு உடைக்கவி. பாதியாட்டு கிடச்சிச்சே. இது கட்டி எப்படிக்குன்னு எவ்வளோ நேரம் ஆக போதோ. சரி விடு கவலைப்படாத. ஃபஸ்ட்டு ரோடு போடு இந்த இடத்துக்கு. ஏன்னா இங்கே எப்படி கூடி வண்டி போய் 8 ஒரு குப்பையெல்லாம். நல்ல பெரிய ரோடாக போடு. ஃபுல்லாக கம்பெனி வச்சிருவோம். அதுக்கப்புறம்
ஏவாங்க நான் கம்பெனி ரொம்ப நாற்றமாக அடிக்குன்னா உடைக்க முடியாது, மறுபடியும் உடைக்க முடியாது. வேண்டாம், கம்பெனிலாம் வேண்டாம். வேணாம், அப்படியே காலியாக விட்ருவோம். வேறு ஏதாட்டும் வந்தால் பில்டிங் அந்த மாதிரிலாம் கட்ட வேண்டாம். விண்டுமில்ல அந்த மாதிரி கட்டும். இதில் நீ சொல்லுதும் சரி தான். இங்கே தண்ணி வேணுமா பாரு, தண்ணி விடு. கைஸ் இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கி விட்டோம்னா இப்போ இங்கே வரைக்கும் தண்ணி வரலையா, அதனால் தண்ணி கேட்கான்ல. இங்கே வந்து டேங்கே வச்சுருப்போம். தப்பு பண்ணிட்ட முடியாது, டேங்க் வச்சு அது ஏற நேரமாகுது, அதுக்குள்ளே இன்னும் கத்துவான்ல. ஒரேடியாக பைப் லைனே எடுத்து விட்ருவோம் காய்ஸ். ஆமாம், இது வரை தண்ணி வர மாட்டேங்க அந்த ஒரு இடத்துக்கு மட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிட்டே. அதை போய் பாரா கட்டி முடிச்சிட போகிறான் இல்லை, முடிய போகுது முடிஞ்சிட்டே. ஸோ அப்போ ஃபைனலி ஒரு வழியாக கட்டி பிடிச்சாச்சு காய்ஸ். வேகன்னு ஒரு இடம் கட்டி இடிச்சாச்சு. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, மழைக்காலம் இது. இப்போ சிட்டிக்கு என்ன பண்ணலாம், புதுசாக ஏதாவது பண்ணுமே, நியூவாக இதெல்லாம் வந்துருக்கு. நியூவா ஃபயர் ஸ்டேஷன் தான் வந்திருக்கு. எங்களா தீ பிடிக்க போகுது. ஏங்க அப்போ ஒன்று வச்சால எவ்வளோ கார் கவர் ஆகுது பார்த்தியால காய்ஸ். ஏகப்பட்டது புதுசாக வந்திருக்கு. அடுத்த ஹெல்த்துக்கு என்னமோ வந்திருக்கு, ஸ்மால் கிளினிக் மாதிரி. இது வரைக்கும் கவர் ஆகும். அங்கே ஒன்று வச்சிடும், 2 இது வச்சிடும், 2 இடத்துக்கு கவர் ஆகாத மாதிரி. காய்ஸ் ஒரு 3 இது வச்சிடும். 3த்துக்கு இப்போ ரோடு வேறு இழுத்து விடணும். அது கெட்டி முடிச்ச அப்புறம் இழுத்து விட்டுருக்கலாம் காய்ஸ். காய்ஸ் சந்தோஷத்து கூட ஆரம்பிச்சிட்டே 59 கண்டு 60 ஆக போகுது இன்னொரு நேரத்தில். இதெல்லாம் அன்லாக் ஆகல, இனிமேல் தான் அன்லாக் ஆகும் இதெல்லாம் காய்ஸ். நம்ம இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு, ஆர்மி, மிலிட்ரி எல்லாம் வைக்க முடியுன்றதுல செம்மையாக இருக்குன்னா அந்த கேமு. எப்படா கண்டுபிடிச்சதே? சும்மா ரெண்டமாக தேடமாக தான் இந்த கேம் கிடச்சிச்சு. இங்கே வரல, ஏகப்பட்ட விஷயம் கட்ட வேண்டியது இருக்குடா. அவ்வளோதான், எல்லாம் ரோடுக்கு மறுபடியும் கேட்க ஸ்டாண்ட்ரா. சோபா இவனுக்கு கட்டி கொடுத்தேன் 4 ரூம்லையே. என் காசு ஃபுல்லாக வேஸ்ட்டாக பார்த்தே கட்டி கொடுத்தேன். வை பார்த்திடலாம். என்ன ஒரு 4 ரோடு போடுவியா? டப்னு கட்டி கொடுத்துரு. ரோடை மட்டும் டப்னு போட்டு விடு. ஃபாஸ்ட்டாக ரோடை போட்டு விடு, வேலை முடிஞ்சிடும். இருங்கடா, ஒவ்வொன்றா தாண்டா கட்ட முடியும். அதுக்குள்ள இன்னொருத்தர் தண்ணி வர கேட்கணும். எங்கே போவோம் தண்ணிக்கு? தண்ணி வரணும் இழுத்து விடணுங்க ஒவ்வொருத்தரும். சார் புதுசாக தைச்சா ரொம்ப பிரச்சனையாகுது எனக்கு. இங்கே ரோடு வேறு இழுத்து விடணும் இவனுக்கு. அவ்வளோதான், தண்ணி வர எவன் கேட்கான்னு தெரியலையே. என்ன இவன் இந்த இடத்துக்கு இப்போ தண்ணி வர மாட்டான். டே அதான் நான் சொல்லுறேன், நான் என்ன தெரியுமா அதில் வரேன். இப்போ சாப்பிட்டு இந்த இடத்த என் பேரில் எழுதி வச்சிருந்தேன். பார்த்துக்கிறேன் இந்த இடத்த. நான் தண்ணி நீரை நான் விட்டுக்கிட்டு நீ உனக்கு வேலை இல்லை. நீ பார்த்துக்க, நான் பார்த்துக்கிட்டேன். இல்லை உனக்கு நொட்டணும். நைஸ் கேப்பில் இடத்த ஆட்டி போட பற்றியா? ஐயோ கண்டுபிடிச்சானே, என்ன பண்ணலாம்? அனுப்புவோம். அப்படிலாம் இல்லைடா, நான் எவ்வளோ நல்ல பையன். உனக்கெல்லாம் தேட அம்பிடாதுடி காய்ஸ். அவ்வளோதான், மொத்த சிட்டி இவ்வளோ கார்டு இன்றைக்கி பில்ட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2ல் இதுக்கு மேலேயும் பில்டு பண்ணலாம். செம்மையாக இருக்கு கைஸ். ஆனால் எல்லாமே சின்ன புதுசு என்னமோ ஒன்று வந்துருக்க. என்னது, அதாவது சர்ச் மாதிரி. இது சர்ச் மாதிரி வர 2 இடத்துல வைக்க சொல்லுதானே இதை வர. வா இதுக்கு வர இப்போ ரோடு வர இழுக்கணுமே. அது பெரிய டென்ஷனில்லாகவும் ரோடு வர இழுக்குறதுக்கு. நீ ஒரேடியே ரோடு பக்கத்துலேயே கட்டிடலாமே. முட்டாப்பே மூட்ரா கைஸ். இப்போ ரோடு வேறு இழுத்துணும். இல்லைக்கு ரோடு இழுத்துட்டா வேலை முடிஞ்சிட்டப்புன்னு இழுத்து விட்ருங்க கைஸ் ஃபாஸ்ட்டாக. இந்த வேலை முடிஞ்ச கையோடு இருக்கும். டே என்ற மந்தில் பீஸ் 4 ரூபாய்க்கு இப்போ மாதம் கட்டணுமோ 4 ரூபா அந்த ரோட்டுக்கு எப்படி காசு கட்ட முடியும்? ரோட்டு கட்ட முடியாது. ரோடு போட்டால் எனக்கு தான் கட்டணும் காசு. 4 ரூபா மந்திரை, புரியுதா? அப்படியே வர 4 ரூபா பீஸு நம்மளுக்கு கொஞ்சம் எழுதி வைக்கலாம். அது எப்பட்றா சைடு கேப்பில் எப்படியாவது காசு ஆட்டி போட பார்க்க கேட்டால் நல்லவங்க. இவன் எப்படிப்படா கண்டுபிடிக்க? எப்படியாட்டி வந்து காசு உசார் பண்ணி ஆகணும். காய்ஸ் பார்த்துக்காங்க, இதான் நம்ம மொத்த இடமே தான். நல்லா பெருசாக கிட்டியாச்சு காய்ஸ். இப்போ வந்து மழைக்காலம் முடிந்து விட்டது. அதாவது வந்த கொஞ்ச நாளே மொத்த காசு கறியாக்கிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். ஒருவேளை இந்த பையன் கெட்டி முடிச்சிட்டானே எப்படியோ. ஒருபடியாக கெட்ட மாட்டான்னு நினைச்சேன், கெட்டிட்டான் இந்த பையன் எப்படியோ. ஆமாம் டேய், நம்ம ஊருக்கு ஒரு பேர் வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்? அது ஏன் கேட்க வீடியோ பக்கம் அட்டை கேளு. காய்ஸ் அவன் சொன்ன மாதிரி நீங்கள் தான் நம்ம இடத்துக்கு பேர் வைக்கணும். நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேரை கமாண்டில் சொல்லி விட்டு போங்க.
காய்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கோம். அது என்ன கண்டென்ட்னு இப்போ அவன் சொல்லுவான். அதாவது என்னன்னா, நாங்கள் இனிமேல் ரோப்ளாக்ஸ் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதில் கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சுருக்கோம், போடலான்னு இருக்கோம். மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. காய்ஸ் அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. முதல்ல லைக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் 2ல் ஏதாட்டும் ஒன்று பண்ணி ஆகணும். நீங்கள் ஒன்றுமே வியூஸே போக மாட்டேங்க நான் போடுற வீடியோஸுக்கெலாம். காய்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மொத்த சிட்டியும் பார்த்துக்காங்க ஃபைனலி. அடுத்த பாட்டில் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணும். ஓவரால் இது கட்டினது தான் காய்ஸ். அதுக்காக முடிக்க போகிறோம். பாய் பாய்.